Hello friends, welcome back to my channel Chan Samaiyal and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் பார்க்க போறது இல்லைங்க. குக்கிங்க்கு நம்ம இன்னைக்கு லீவ் விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு vlog தாங்க. இது எங்கன்னாக்கா பொத்தேரிக்கு போற வழியில அமைஞ்சி இருக்கிற கிரீன்லேண்ட் நர்சரி கார்டனுக்கு தான் நம்ம இன்னைக்கு போயிருக்கோம். நர்சரிக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே சூப்பராக செடிங்கள்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து மேமி ஆப்பிள்னு சொல்லிட்டு செடிங்க வச்சுருக்காங்க. அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் கொக்கோ பாம்புன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செடிங்களுக்கும் என்னென்ன பேருன்னு சொல்லிட்டு போர்டோடு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே என் பொண்ணு வந்துட்டாங்க என் கூட, வீடியோவில் நானும் வரேன்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த மாதிரியும் கூட்டுன்னு நம்ம வீடியோவும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பாருங்கள் சைடில் நம்ம என்னென்ன செடிங்க வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியறதுக்காக போர்டெல்லாம் வச்சு அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ட்ரன்ஸில் என் ஹஸ்பண்ட் என் பசங்க எல்லாம் நின்று இருக்காங்க. போன உடனே என் பொண்ணுக்கு வந்து ரோஸ் செடிங்க மேலே தான் கொஞ்சம் கண்ணாயிடுச்சு. அந்த மாதிரி அங்கேயே பிரேக் பண்ணிட்டாங்க. என்னென்ன செடி வேணும்னு சொல்லிட்டு பார்த்து சூஸ் பண்ணின்னு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம இது வந்து ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி செடிங்களாங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம திரும்பி வந்தால் மறுபடியும் ரோஸ் செடிங்க கிட்டேயே வந்துட்டோம். அப்படியே பார்த்துனே போகலாம் நம்ம உள்ள என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இதுதான் அந்த நர்சரியோட ஃபுல் வியூவுங்க. பாருங்கள் ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு செக்ஷனாக என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்ட்டு அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த பக்கம் தென்னை மரம், இந்த பக்கம்லாம் வந்து செடிங்க நிறைய வச்சுருக்காங்க. இதோட பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரில. ஆனால் இதெல்லாம் வந்து கார்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டை அழகுபடுத்துறதுக்காக என்னென்ன செடி மரம்லாம் நம்ம வீட்டில் வைப்போமோ அதெல்லாம் சூப்பராக பிரித்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நீங்கள் செடி வாங்கணும்னு நினச்சாக்கா இங்கே போய் கூட வாங்கலாம். ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். பட் இதெல்லாம் வந்து நம்ம கார்டனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான செடிங்க வச்சுருக்காங்க. கொய்யா மரம், சும்மா ஷோக்கு வைக்கிற மாதிரி இந்த ரோஸ் கலர் செடிங்க. அடுத்ததாக வந்து இது ஜாக் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இங்கெல்லாம் வந்து இது வந்து மாங்காய் செடிங்க. என்னென்ன ரகன்றதெல்லாம் போர்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ரைட்டில் திரும்பி பார்க்கலாம். ரைட் சைட்லேயும் ஃபுல்லாக மாமரம் இருந்தாங்க. மாமரம்னா ஒரு செக்ஷனாக அழகழகாக பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக என்ட்ரன்ஸில் வாஸ்து செடி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே நடந்து போகலாம். போனாக்கா அப்படியே பம்ப்ளி மாஸ் அந்த செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லாத்துக்கும் போர்டு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த நர்சரிக்கு போகணுன்னு நினச்சிங்கனாக்கா போய் சூப்பராக விசிட் பார்க்கலாங்க. செம்மையாக இருக்குது. ஹனி ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு அது தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. மறுபடியும் வந்து ரோஸ் செடிங்க தனியாக, துளசி செடி தனியாக, வெத்தலை கொடி தனியான்னு சொல்லிட்டு பிரித்து அழகழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் போய் விசிட் பண்ணலாம். அதுக்கேற்ற ஒரு நல்ல இடம் தாங்க இது. அடுத்ததாக இதில் தொடர்ச்சியாக நம்ம கொஞ்சம் ரோஜா செடிங்களை பார்த்துடலாங்க. பாருங்கள் சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து காஷ்மீர் ரோஸ், அப்புறம் பன்னீர் ரோஸ். இந்த பக்கம் பாருங்கள் மறுபடியும் நம்ம நித்தியமல்லி செடிக்கிட்ட வந்துட்டோங்க. நித்தியமல்லி செடி தான்னாக்கா அப்படியே கொஞ்சம் ஷோக்கு வைக்கிற மாதிரி செடிங்க நிறைய வச்சுருக்காங்க. இந்த செடி அப்படியே கோபுரம் ஸ்டைலுக்கு வச்சுருக்காங்க. அடுத்ததாக நாம் அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் நம்ம உள்ளே போகலாம். இது வந்து வெளியே கார்டனுக்கு வைக்கிற மாதிரி தாங்க எல்லா செடியும் வச்சுருக்காங்க. சாமந்திலேயே நிறைய ரகம், நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 7 days ஃப்ளவர்ஸ் போல் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி கேக்டஸ் செடி வச்சுருக்காங்க. அது கூடயே வந்து நமக்கு நிறைய பாட்ஸ், அப்புறம் செடிங்களுக்கு ஏற்ற உரம் அதெல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் க்ரோ பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து அவங்க மண் கூட கேட்டாக்கா ரெடி பண்ணி தராங்க. பாட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க.
நம்ம கார்டனிங்க்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே நர்சரிக்கு வெளியவே கருப்பட்டி டீ கடை இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அங்கே போயிட்டு நான், என் பசங்க, என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி குடிச்சிட்டு, என் பசங்களுக்கு ஹாட் ஐஸ் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு, சமோசா, அப்புறம் வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இன்றைக்கி டே போனதே தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். மறுபடியும் நாம் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.